ஒன்ஸ் புடி மாமா இத புடி மாமா மாமா நோட்ட புடி மாமா அண்ணா எங்க ஏய் எத்தனை மாடுகள் நீங்க நம்ம எடுத்தோம்? நான் ஒரு 25 எடுத்துருக்கணும். 25 மாடுகள் எடுத்திருக்கோம். 25மே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், பிராண்ட் தான் எடுத்திருக்கு. நல்ல குவாலிட்டியான பிரீட் தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குவாலிட்டி வந்து. ஆமா ஆமாங்க. அந்த குவாலிட்டி வந்து நம்ம எப்பயும் விட மாட்டோம், எடுத்துருவோம். பாருங்க, யாரு வேணாலும் கறந்துக்கலாங்க. பாருங்க மாடி நல்லா விடுங்கண்ணா, லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரு வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா. நல்லா சாதுவான மாடு. அந்த மாடு அப்படிதான் பாருங்க. தரமான மாடு தான் எடுத்து கொடுப்பாங்கண்ணா. ப்ரீட்ல என்னைக்கும் குறையாது, குவாலிட்டிலையும் குறையாதுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அதனால எடுக்கும் போது நல்ல மாடா எடுத்துக்கணும்ண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே பாருங்க, பிராண்டுங்கண்ணா மாடு. அந்த அளவுக்கு பிராண்டுங்க. பாருங்க குவாலிட்டி பாருங்க. குவாலிட்டி வைஸ்ல ஒரு நாளைக்கு என்னைக்குமே குறைக்க மாட்டேங்கண்ணா. இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். மாடு நல்ல மாடு இல்லைன்னா. ஒரு மீடியம் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு மீடியமான பட்ஜெட் வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம். எல்லா பட்ஜெட்லையும் மாடுங்க இருக்கு, எடுத்துக்கலாம்ண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நம்ம வழக்கம் போல வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கும். ஆமாண்ணா. இன்னைக்கு ஏற்கனவே நம்ம ரெகுலரா எடுப்போம் ஒரு 2 கலர் பட்ஜெட் சிவாஜி செஃப்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து 2 தரமான மாடுகள், ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தாலும் தரமான மாடுகளா எடுத்துருக்கீங்க. அவங்கள பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கியோட சந்தை நிலவரங்கள் வந்து எப்படி இருந்துச்சு? எத்தனை மாடு நிலவரம்? பரவாயில்லைங்கண்ணா, எப்போட இப்போ வேலை பரவாயில்லைங்கண்ணா. எத்தனை மாடுகள் நீங்க நம்ம எடுத்தோம்னா? ஒரு 25 எடுத்துருக்கணும். 25 மாடுகள் எடுத்திருக்கோம். 25மே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், பிராண்ட் தான் எடுத்திருக்கு. நல்ல குவாலிட்டியான பிரீட் தான் எடுத்திருக்கீங்க. சோ எல்லாமே வந்து அவரேஜா எவ்வளவு பால் கறக்கும்னே? எல்லாமே 20ல இருந்து ஒரு 25 30 லிட்டர் வர மாதிரி எடுத்திருக்கு. 30 லிட்டர் வர வரைக்குமே எடுத்திருக்கேன் நான். சரி, முதல்ல இருக்கிற மாடு இவங்களுக்கு சிவாஜி செஃப்ங்கண்ணா. சரிங்கண்ணே. கண்ணு போட்டுருக்கு. சரிங்கண்ணே. பாருங்க நல்ல மாடு. என்ன கண்ணு போட்டுருக்கீங்க? பொட்டை கண்ணு போட்டுருக்குங்கண்ணா. நல்ல பெரிய சைஸ் மாடு இல்லைங்களா? ஆமாண்ணா. மடி என்ன கோடு போட்டு வச்சிருக்காங்க? 3 கோடு. சும்மா ஒரு கந்திஸ்டியா மாடு. சரிங்கண்ணா. அடுத்தா இருக்கிறவங்க ஒரு 20ல இருந்து ஒரு 25 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. ஓ சூப்பர்ங்கண்ணா. இவங்க இது ஒரு 20ல இருந்து ஒரு 25 லிட்டர் வரும். இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குண்ணா. பாருங்க. சரிங்கண்ணா. சரி, எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு லோட் ஆகுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கண்ணு மாடு. இது ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. இது 2 பல்லு. இது ஒரு 20 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. சரிங்கண்ணா. எல்லா மாடுமே பாருங்க, எந்த மாடுமே 20 லிட்டர் எந்த மாடு குறையாது. இது ஒரு 20, இது ஒரு 25 வரை டைம் இருக்கு. இது ரெண்டு இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்கு. சரிங்கண்ணா. பாருங்க. இந்த 2 மாடு பாருங்கண்ணா. இது நல்ல குவாலிட்டி தான் பாருங்க. இதெல்லாம் ஒரு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. ஒரு மாடு 20 லிட்டர் குறையாம கறப்பாங்க. கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு 25 கூட வருங்கண்ணா. இதெல்லாம் 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. எல்லாமே 20 லிட்டர் குறையாது வரும். இந்த லைன் எல்லாமே. எல்லாம் பல்லு மேலே என்ன பல்லு எடுத்தீங்க? 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு தாங்க. எல்லாம் பல்லு மேலேயே எடுத்திருக்கு. இந்த மாதிரிலாம் பாருங்க, 2 பல்ல ஒரு 11 மாடு எடுத்திருக்கு. 2 பல்லு 11 மாடு எடுத்திருக்கு. 10 மாடு. ஆமாங்கண்ணா. சோ எல்லாமே வந்து பண்ணைக்கு தான் போறாங்களா? எல்லாமே ஃபார்முக்குங்கண்ணா. பாருங்க, இதெல்லாமே வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபார்முக்கு தான். ஒரு மாடு 2 மாடு வளர்த்துறவங்க எடுக்கலாம். எப்படியாலும் எடுத்து அப்படி கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க, இது கண்ணு போட்டுருக்கு. இந்த கண்ணுட்டி கண்ணுக்குட்டி. ஆமாண்ணா. காலை ஸ்பெஷலாக காலையில் கொஞ்சிட்டு இருந்தீங்க. நம்ம லைவ்ல பார்த்துருப்பாங்க மக்கள். உங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க. ஆமாண்ணா. இது வளர்த்துறவங்களுக்கு நல்ல கண்ணா வருங்க நம்ம மாடு. பாருங்களா, நல்ல சாதுவான கண்ணு. பாருங்க, சரியான குவாலிட்டியா இருக்காங்க இல்லைங்களா? ஆமாண்ணா. பிரீடுங்கண்ணா. மூஞ்சி பாருங்க, எப்படி மூக்கு எவ்வளோ சிகப்பா இருக்குதா. சரிங்க. புடி ஒன்ஸ் புடி. ஒன்ஸ் புடி மாமா. இத புடி மாமா. மாமா நோட்ட புடி மாமா. அண்ணா எங்க? அண்ணா ஏறண்ணா. நிக்க நின்னா கே சொல்லிட்டே இருக்கறேன். ஒரு நிமிஷம். காமெடி பாரு. குட்டி காமெடி. காம் செக் பண்ணு. அண்ணா. கேக்குறேக்கா? அது. தப்புன்னா குடுப்பாங்களாண்ணா. கட்டுங்க.
ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவாஜி HF இல்லைங்களா? ஆமாண்ணா, நல்ல சிவாஜி பெரிய HF சைஸ் மாடு இல்லைங்களா? ஆமாண்ணா, ரொம்ப பெரிய மாடு தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குவாலிட்டி வந்து. ஆமாங்கண்ணே. அந்த குவாலிட்டி வந்து நம்ம எப்பயும் விட மாட்டோம், எடுத்துருவோம். பாருங்க. இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு. காம்பெல்லாம் சரியான இடைவெளி இருக்கு. சரியான இடைவெளியில் இருக்கு பாருங்கண்ணா. இவங்க கண்ணு மாடு இல்லைங்களாண்ணே? கண்ணு மாடுங்கண்ணா. 4 பல்லு சொன்னீங்க. கண்ணு மாடு இல்லைங்களா? கண்ணு மாடுங்கண்ணா. என்ன கண்ணு போட்டிருக்கு? கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. கிடாரி கண்ணு போட்டிருக்காங்க. கொம்பு இருக்காங்க இல்லைங்களா? கொம்பு இருக்கு. ஒயிட் கொம்புங்கண்ணா. ஒயிட் கொம்பு இருந்தால் பால் கறக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணா. என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க? அண்ணா இவங்க வந்து பொள்ளாச்சி பக்கம் போகிறாங்கண்ணா. பொள்ளாச்சி பக்கம் போகிறாங்க. சரிங்கண்ணா. மாடுக்கு குணமெல்லாம் எப்படிங்கண்ணே? எல்லா குணமெல்லாம் நான் குழந்தைங்க கூட கறந்துக்கலாம்ண்ணா. பாருங்க. மடியெல்லாம் செக் பண்ணியாச்சா? எல்லாம் செக் பண்ணி காம்பு எல்லாம் இங்கே கறந்து செக் பண்ணி தான் எடுத்து கொடுப்பாங்கண்ணா. ஓகே. சரிங்கண்ணா. பாருங்க. சரிங்க. மடியெல்லாம் நல்லா சரியாக அமைப்பு வச்சுருக்காங்க. ஆமாண்ணா, மாடும் பாருங்க நல்ல லுக்கான மாடுங்கண்ணா. கறக்கும் பிராண்டுங்கண்ணா. நல்லா சரியாக நின்றுக்கிறாங்க. ವರ್ಷ ಬಿಡೋಣ ಒಂದು ಮಾತು ಕೇಳಿ ಬಿಡೋಣ ಅಕ್ಕ ಬಿಡೋಣ ಮಣ ஒன்னா அவன் வேற பாட்டி கூட்டிட்டு போட்டுருவானா, அவனுக்கு தெரியாது கட்டினா குடிண்ணா வேணா வாண்ணா. நம்ம ஏற்கனவே ஒரு சிவாஜி HF பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. அடுத்தா இவங்க இருக்காங்க. இவங்க வந்து சேலம் போறாங்க இல்லைங்களா? ஆமாண்ணா, இவங்க வந்து சேலம் போறாங்க. அண்ணா உரிமையாளர் வந்து பேசிட்டாங்கண்ணே. நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான் சொல்லி. ஆமா. சிவாஜி HFங்கண்ணா. பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறது நீங்களே பாருங்க. இவங்க எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா இவங்க வந்து 6 பல்லுங்கண்ணா. 2வது ஈத்து மாடு. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடுங்க. ஆமாண்ணா. இது இன்னும் வந்து ஒரு 15 நாள் அவனை கண்ணு போறதுக்கு. 15 நாள் அவன் கண்ணு போறதுக்கு. ஆமாண்ணா. கண்ணு போட்டா இவங்க எவ்வளவு கரைக்கு வருவாங்கண்ணே? அண்ணா இவங்களும் ஒரு 20 லிட்டருக்கு மேலே தான் வரும், கீழே வராதுங்கண்ணா. 20 லிட்டருக்கு மேலே தான் வரும், 25 லிட்டர் கூட வரும். அது நம்ம தீவனம் ஃபீடு மெத்தட் எப்படி கொடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரிங்கண்ணா. எத்தனை பல்லு சொன்னீங்க? 6 பல்லுங்கண்ணா. 2வது ஈத்து மாடு. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு. இவங்களுக்கு சுத்தமா கும்பல் இல்லைங்களா? ஆமாங்க. பாருங்க யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. பாருங்க இன்னும் நல்லா மடி விட மாட்டிருக்குல்ல? மடி நல்லா விடுங்கண்ணா. லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா. நல்லா சாதுவான மாடு. அந்த மாடு அப்படிதான் பாருங்க. சரிங்கண்ணா. நல்லா கறக்குங்கண்ணா மாடு. பாருங்க ப்ரீடுங்கண்ணா, நல்ல குவாலிட்டியான மாடு. நீங்க எப்போ ஃபார்முக்கு வந்தாலும் நீங்க 10 மாடு எடுக்கிறீங்க, 4 மாடு எடுத்தாலும் நல்ல பிராண்டா கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்க 4-5 கன்று வச்சுக்கலாம். சரிங்கண்ணா. சூப்பர். ஆனா இப்போ உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற மாடு வந்து அண்ணன் தான் வாங்குது இல்லைங்களா? அண்ணன் வாங்கியிருக்காரு. சரி வாங்க. இந்த மாதிரி இவர் அந்த அண்ணன் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி இவர் வாங்கியிருக்காரு. 2 மாட்டு உரிமையாளர் இவங்க தான். 2 மாட்டு உரிமையாளர் அவங்க தான். ஆமாங்க. சரிங்கண்ணா. ஓகே.
இப்போ அடுத்த 2 மாடு வந்து கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு சொல்லுங்கண்ணே. அண்ணா இவங்க ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா. ரெண்டுமே கண்ணு மாடுங்க. ஆமாண்ணா. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? அண்ணா ரெண்டுமே ஒன்று பொட்டை கண்ணு ஒன்று காலை கண்ணுங்கண்ணா. ஓகே. பாருங்க, ஒன்று பொட்டை ஒன்று காலை போட்டிருக்கான்னு சொல்லுங்க. எத்தனை ஈத்துங்கண்ணே? அண்ணா 2வது ஈத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே. காம்பெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 2 பேருமே வெவ்வேறு இடத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா? ஆமாண்ணா. இனிஷியல் போட்டிருக்கீங்க. ஆமாண்ணா. இருப்பாங்கண்ணே. அண்ணா ஒரு மாடு 25 லிட்டர் கேரண்டியாக வருங்கண்ணா. ஒரு மாடு 25 லிட்டர் கேரண்டி வரும். கண்டிப்பா ஒரு மாடு வந்து 25 லிட்டர் கேரண்டியா வரும். சரிங்க. இந்த பி இனிஷியல் போட்டுறது என்ன ஊர் போறாங்க? ஆனா பிங்கிறது வந்து உடுமலைப்பேட்டை போறாங்கண்ணா. சரிங்க. இது வந்து உடுமலைப்பேட்டை, ரெண்டு ஒரு பக்கம் தான், வெவ்வேறு இடத்துக்கு போகுதுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ரெண்டுமே 25 லிட்டர் கறக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாண்ணா. பாருங்க எப்படின்னு பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தரமான மாடு தான் எடுத்து கொடுப்பாங்கண்ணா. ப்ரீட்ல என்னைக்கும் குறையாது, குவாலிட்டிலையும் குறையாதுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அதனால எடுக்கும் போது நல்ல மாடா எடுத்துக்கணும்ண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே. பாருங்க இப்போ அடுத்த 2 மாடு இருக்காங்க, அவ்வளோ பேர் சொல்லுங்கண்ணா. அண்ணா இது வந்து 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க. ஒரு 30 லிட்டர் கேரண்டியா வரும். சரிங்கண்ணா. இது தலை ஈத்து மாடு. இது ஒரு 20 லிட்டர் கேரண்டியா வருங்கண்ணா. ஓகே. கண்ணு போட்டாங்களா சென மாடுங்களா? அண்ணா ஒன்று கண்ணு போட்டுருங்கண்ணா அந்த மாடு. இது சென மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சுழியெல்லாம் சுத்தங்களா? ஆமாண்ணா, சுழி சுத்தமாக இருக்குங்கண்ணா மாடு. பாருங்க பிராண்டுங்கண்ணா மாடு. அந்த அளவுக்கு பிராண்டுங்கிறத பாருங்க. குவாலிட்டி பாருங்க. குவாலிட்டி வைஸில் ஒரு நாளைக்கு என்றைக்குமே குறைக்க மாட்டேங்கண்ணா. இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம் மாடு, நல்ல மாடு இல்லைன்னா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா. இவங்க இப்போ 2ஆம் ஈத்து மாடு இல்லைங்களா? ஆமாண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க எப்படி பிரீடு பாருங்கண்ணா. ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கேரண்டியா வருங்கண்ணா. பல்லுங்கண்ணே? பல்லு 6 பல்லுங்கண்ணா. அந்த மாடு வந்து 2 பல்லுங்கண்ணா. இவங்க 2 பல்லு. ஆமாங்க. சரிங்கண்ணா. எப்படி பாருங்கண்ணா. இவங்க 2 பல்லு மாடு எவ்வளோ பால் கறவைக்கு வருவாங்க? ஆனால் அதுவும் ஒரு 20லேருந்து ஒரு 25 வருவாங்கண்ணா. பாருங்க மாடு எப்படி பாருங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி பாருங்க. இதை பாருங்க. சரிங்கண்ணா சரிங்க. ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க. 2 பல்லு. இன்னும் வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகணும் கண்ணு போகிறதுக்கு. என்ன பில்லு மேயறது பார்க்குறாங்களா எப்படிங்க? ஆமாண்ணா பசி. பாருங்க பாருங்க 2 பல்லுங்க. வாங்க பல்ல பாருங்க. 2 பல்லுங்கண்ணா. இப்போ தான் பல்லே போட்டிருக்கு. ஓ சரி சரி சரிங்க. இப்போ தான் பல்லே போட்டிருக்குண்ணா. இப்போ தான் பல்லே போட்டு குட்டி தான். 20 லிட்டருக்கு மேலே தான் வரும், 20 லிட்டர் கீழே வராதுங்கண்ணா. சரிங்கண்ணா சரி. ரெண்டுமே ப்ரீடில் 1% கூட குறையாதுங்கண்ணா. ஓகே. பாருங்க நல்ல தரமான மாடு தான் எடுத்து கொடுப்போம்னா. மாடு குவாலிட்டி பாருங்க. அண்ணா இப்போ கையில் 2 மாடு பிடிச்சிருக்காங்க. இவங்க என்ன போறாங்க? இது ரெண்டுமே 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு நாளைக்கு 25 லிட்டர்லேருந்து குறையாத வருங்கண்ணா. ஒரு மாடு 25 லிட்டர் குறையாம வருவாங்க. கண்டிப்பாண்ணா. பக்கத்தில் தம்பி வாங்கியிருக்காருல இப்போ நீங்கள்? ஆமாண்ணா.
என்ன ஊர் போகுதுங்கண்ணே? அண்ணா இது ரெண்டும் வந்து மணப்பாறை போகிறாங்கண்ணா. மணப்பாறை. ஓ, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களா? ஆமாம் ஆமாம். பல்லு எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா பல்லுங்க. பல்லு கடை வளர்ப்போங்கண்ணா. கடை வளர்ப்புங்க. 2வது ஈட்டு மாடுங்கண்ணா. சரிங்க. பாருங்க. இது அண்ணன் நல்லா மாடு எடுத்து கொடுக்குறாங்களா? போது மாடு பற்றி உங்களுக்கு தெரியுங்களா தம்பி? 10 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு. சரிங்கண்ணா. டிஸ்டன்ஸ் பாருங்க. சரிங்கண்ணா. ஒரு மாடு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. செங்கம் போகிறாங்க. 4 மாடு செங்கம் போகிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க 4மே குவாலிட்டியான மாடு தான் எடுத்திருக்கு. ஓகே. அப்படி போலாமா? இந்த மாதிரி கையில் பிடிச்சிருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. ஆமாண்ணா இது 2 கண்ணு மாடுங்கண்ணா. சரிங்க. பாருங்க பல்லுங்கண்ணே? பல்லு 2 பல்லு ஒன்று 6 பல்லு ஒன்றுங்கண்ணா. 2 கண்ணு மாடுங்களா? 2மே கண்ணு மாடு. எவ்வளோ பால் கறவைக்கு வருவாங்கண்ணே? எல்லாம் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. கண்ணு போட்டு 2 நாள் தான் ஆகுது. இப்பயே ஒரு 17-18 வருதுங்கண்ணா. ஒரு 2 நாள் ஆகும்போது ஒரு 20 லிட்டர் ஆயிருங்கண்ணா. ஒரு வாரம் 10 நாளையில. சரிங்கண்ணா. பாருங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணே? அண்ணா இவங்க செங்கம் போகிறாங்கண்ணா. செங்கம். ஓ, ஏற்கனவே 4 மாடு செங்கம் போகிறாங்க. 4 மாடு செங்கம். ஆமாங்க. சரிங்கண்ணா. சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா? எல்லாம் சொல்லி சுத்தமாக பார்த்து எடுத்துருக்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க இப்போ 2 டாப் குவாலிட்டி HF கையில் பிடிச்சிருக்கீங்க. சொல்லிட்டுங்கண்ணே. ஒன்று கண்ணு மாடுங்கண்ணா, ஒன்று சென மாடுங்கண்ணா. எந்த பக்கம் இருக்கிறது கண்ணு மாடுங்கண்ணே? இந்த மாடு கண்ணு மாடுங்கண்ணா. இந்த ஒயிட் அதிகமாக இருக்கிறது வந்து சென மாடுங்கண்ணா. சரிங்க. முதல்ல இருக்கிற சென மாட்டுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? அண்ணா சென மாட்டுக்கு எத்தனை பல்லு? சென மாட்டுக்கு 4 பல்லுங்கண்ணா. கண்ணு மாட்டுக்கு 2 பல்லுங்கண்ணா. சென மாடு கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்கு? இது இன்னும் ஒரு 15 நாள் ஆகுங்கண்ணா. இது கண்ணு போட்டுருச்சு. இப்படியும் ஒரு 18லேருந்து 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா ஒரு மாடு. ஓகே. ஒரு மீடியம் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு மீடியமான பட்ஜெட் வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம். எல்லா பட்ஜெட்லையும் மாடுங்க இருக்கு, எடுத்துக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக. ஆமாண்ணா பிளாக் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். பிளாக் மெஜாரிட்டி அதிகமாக. ஆமாங்க. திருவண்ணாமலை போகிறாங்கண்ணா. திருவண்ணாமலைங்களா? ஆமாண்ணா. பல்லுங்கண்ணே? பல்லு 2 பல்லு ஒன்றுங்கண்ணா. இன்னொன்று வந்து இப்போ தான் பல்லு தள்ளி 2வது பல்லு போட்டிருக்கு. ஓகே. 2மே 2 பல்லு கணக்குண்ணா. சரிங்கண்ணா. 2 பேருக்குமே சுழியெல்லாம் சுத்தங்களா? எல்லாம் சுழி சுத்தமாக எடுத்துருக்கண்ணா. வெயில் அதிகமாக இருக்கனால அந்த கிளைமேட் செட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்கண்ணா. நல்ல குணமான மாடு தானே? ஆமாண்ணா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துருக்கண்ணா. தலையீத்துங்களா எப்படிங்க? தலையீத்துங்களா? 2மே தலையீத்து மாடு. ஒரு 15லேருந்து ஒரு 18 லிட்டர் வருங்கண்ணா ஒரு மாடு. 15-18 தலையீத்துல வரும்னு சொல்லுங்கள். தலையீத்துல வருங்கண்ணா. 2வது இதில் ஒரு 20 லிட்டர் வருங்கண்ணா. 20 லிட்டர் வரும். சரிங்கண்ணா. 2 மாடு பிடிச்சிருக்கீங்க பற்றி சொல்றீங்கண்ணா. நான் 2மே தலையீத்து மாடுங்கண்ணா. 2 பல்லு. சரிங்க. இன்னும் வந்து ஒரு மாதம் இந்த மாடு 2 மாதம் ஆகுங்கண்ணா. கொஞ்சம் நாள் இருக்கிற மாதிரி கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கணும். 2மே 2 பல்லுங்க. 2மே 2 பல்லு. சரிங்கண்ணா. ஒன்று HFல பிரீடு மாடு, ஒன்று HFல கிராஸ் மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க ஒயிட் மெஜாரிட்டி அதிகமாக இருக்காங்க. ஆமாண்ணா. இவங்க 2 பேர் வந்து பொம்முடி போகிறாங்க. ஆமாங்க. பாருங்க 2 நல்ல குணமான மாடு தானே? ஆமாண்ணா. 2 குணமான மாடு தான், நல்ல தரமான மாடு தான் எடுத்துருப்பாங்க. சரிங்கண்ணா. சொல்லுங்கண்ணே. HFல பிரீடு மாடு. சரிங்கண்ணே. 2 கொம்பு டைப்ல எடுத்துருக்கணும். கொம்பு டைப்ல எடுத்துருக்கீங்க? ஆமாம். அக்கா தங்கச்சி மாதிரி பாருங்க. ஒரு மாடு வந்து 2 மாடு சேர்ந்து ஒரு 35லேருந்து ஒரு 40 லிட்டர் வருங்கண்ணா தலையத்தில். 35-40 லிட்டர் தலையத்தில் 2 மாடு சேர்ந்து சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா. 2 பல்லுங்கண்ணா. 2மே 2 பல்லுங்க. ஆமாண்ணா. 2மே கொம்பு இருக்க மாட்டிருக்கீங்களா? 2மே கொம்பு இருக்குண்ணா. 2மே ஒரே இடத்துக்கு போகிறாங்களா? 2மே ஒரே இடத்துக்கு போகிறாங்க. பொள்ளாச்சி போகிறாங்கண்ணா. உடுமலைப்பேட்டை. சரிங்கண்ணா. ஓகே அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணே?
பேர் அருள்குமாருங்கண்ணே. என்ன ஊர்ல இருந்து இருக்கீங்க? நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருங்கண்ணே, மேச்சேரி. மேச்சேரியிலிருந்து வரீங்க. ஆமாங்க. சரி, இப்போ நீங்க சிந்தாமணி சந்தைக்கு வந்திருக்கீங்க. சிந்தாமணி சந்தைக்கு தான் முதல் முறை வந்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. சரிங்க, இப்போ ஒரு மாடு வாங்கியிருக்கீங்களா? ஒரு மாடு வாங்கியிருக்கேன். செகண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். செகண்ட் டைப் வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்கண்ணா, நல்லா செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களா? நல்லா கொடுக்குறாருங்கண்ணே. சரிங்க, நம்ம வீட்டில் எத்தனை மாடு இருக்குங்க? வீட்டில் ஒரு 2 மாடு இருக்குங்க. 2 மாடு இருக்கு. 2 மாடு இருக்குங்க. சரிங்க, எல்லாமே இப்போ இந்த மாதிரி குவாலிட்டி இருக்குமா வீட்டில் இருக்கிறது? வீட்டில் ஹெச்எப் மாடு 2 மாடு இருக்குங்க. சரிங்க சரிங்க, இப்போ இந்த மாடை பற்றி சொல்கிறேன். இது இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? இவங்க பல்லு வந்து இப்போ தானே கடை முளப்பு. ஆமாங்கண்ணே. சரிங்கண்ணே, நல்லா குவாலிட்டியாக இருப்பாங்க. நல்ல கலர் பேட்ச். கலர் பேட்சுங்கண்ணே. கடமுளப்பு சென மாடுங்களா? சென மாடு இன்னும் ஒரு 15 நாள் இருக்குங்க கண்ணு போடுறது. 15 நாள் இருக்கும் கண்ணு போட. எவ்வளோ கறவைக்கு வருவாங்க? கண்ணு போட்ட ஒரு 30 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 30 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 30 லிட்டர் கறக்குமா? ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 25 லிட்டருக்கு குறையாது வருங்க. 25 லிட்டர் குறையாம வருங்க. மாட்டில் உங்களுக்கு அனுபவம் இருக்கு தானுங்க? மாட்டில் அனுபவம் இருக்குங்க. கடமுளப்பு சுழி பார்ப்பீங்களா? சுழி பார்ப்பேங்க. சுழி நல்லா தான் இருக்குது. சரி, இது பிரீடான மாடு கொஞ்சம் இந்த மாதிரி மாடு கொஞ்சம் ரேரு. சரிங்கண்ணே, அது வந்து இங்கே மட்டும்தான் கொஞ்சம் சிந்தாமணியில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். சரிங்கண்ணா. சுழியெல்லாம் சரியாக தான் இருக்கு? கரெக்டாக தான் இருக்குங்க. சரிங்கண்ணா. குணமெல்லாம் எப்படி செக் பண்ணிட்டீங்க? குணமெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு நல்ல குணமாக தான் இருக்கு. இப்போ 15 நாள் ஆகும் கண்ணு போடுறது ஒரு 15 நாள் சொல்லியிருக்காங்க. கண்ணு போட்டால் எவ்வளோ கறவைக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க? 25 லிட்டர் கறக்குன்னு சொன்னீங்க. 25 லிட்டருக்கு குறையாத கறக்குன்னு இருக்காங்க. ஓகே, எத்தனாவது ஈத்து வரும் கண்ணு போட்டாங்க? இது வந்து 2வது ஈத்துங்க. 2ஆம் ஈத்து வரும். சரிங்க, சக்தி நல்லா செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. செலக்ட் கொடுக்குறாங்க. புதுசாக வர வாங்கலாமா அவர்கிட்ட? அவர்கிட்ட வந்து வாங்கலான்னு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி.